கார்பந்தய சோழி முடிந்ததா? எஃப்ஐஏ அதிகாரிகள் பாதையை ஆய்வு செய்துவிட்டு குறைகளை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். எஃப்ஐஏ அதிகாரிகள் தடையில்லா சான்றிதழ் தருவாங்களா? நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்களே, இப்போதான் விசாரணை தொடங்கி இருக்கிறது. நீதியரசர் என்ன தீர்ப்பு வழங்க போறார் எல்லாத்தையும் பார்த்துலாமா? இந்த மாதிரியான குயிக் நியூஸ் அப்டேட் வேணும்னா இந்த விவசாய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எஃப்ஐஏ தடையில்லா சான்றிதழ் வாங்குவதற்காக எஃப்ஐஏ அதிகாரிகளை அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த சாலையில் 2 இடத்துல வளைவுகள் சரியில்லையா, அது சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்பந்தய வீரர்களும் எப்பா சாலை சரியில்லைன்னா நாங்கள் பந்தயத்தில் கலக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நீதியரசர்கிட்ட போன தமிழக அரசாங்கத்துடைய மனுவை இப்போதான் விசாரிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. 2:30 மணிக்கு பந்தயம் தொடங்கி இருக்க வேண்டும். ஆனால் எஃப்ஐஏ தடையில்லா சான்றிதழ் அதிகாரிகள் கொடுக்க மறுத்ததுனால இந்த பந்தயம் 6 மணிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிக்கெட் வாங்கினவங்களும் பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் அடைந்திருக்காங்க. பந்தய ஹாலுக்குள்ள அனுப்பவும் இல்லை. மிகப்பெரிய குழப்பம். சோழி முடிஞ்சதுதான் நினைக்கிறேன்.